அன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பு கொண்ட இது சினிமா ஃபங்க்ஷன்னால என்னுடைய கட்சிக்காரங்க தான் ரசிகர்களே, ரசிக பெருமக்களே, என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களே, அதே மாதிரி மேடையில் விட்டிருக்கும் இயக்குனர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இழந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயகாந்த் பேசுகிற அது அரசியல் இருக்குமா? அரசியல் பேசப்பட்டது. சினிமா ஃபங்க்ஷன் பேசவே மாட்டேன். அரசியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் பேசலாம். ஏன் இவ்வளோ பேர் வரல? உங்களுக்காக தான் ஜெயலலிதாவுக்கு பயந்துக்கிட்டு. நீங்கள் எப்படி போட போகிறீங்களான்னு எனக்கு தெரியாது. தைரியமாக சொல்லி ஜெயலலிதாவுக்கு பயந்துக்கிட்டு யாரும் வராமல் இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு விட்டுருங்க. நான் நல்ல உள்ளம் பாராட்டுற நல்ல உள்ளம் கிடைச்சா போது. என் பையனை திங்கக்கிழமை தான் சொன்னேன், 13ஆம் தேதி 12ஆம் தேதி பூஜைக்கு வாங்கினா அதற்கு எல்லாரும் வந்தீங்களே, அதற்கு என் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 3 நாள் இல்லாட்டி ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டு ஏதோ பக்கத்தில் உட்காந்த மாதிரி தெரிஞ்சு அதுக்காக தான் நான் யாருக்கும் சஸ்பென்ஸாக நான் இது பண்ணேன். அதே மாதிரி தான் நான் நேற்று ஏன் செயற்குழு கூட்டம்னு சொன்னேன், யாருக்கும் தெரியக்கூடாது. சும்மா காது கண்ணு மூக்கு வாயின்னு வைக்கக்கூடாது. இல்லைன்னா ஜெயலலிதா சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கணும். அதுக்காக தான் நான் எதற்கும் பயப்படுறதில்ல. அதற்காக கண்மூடித்தனமாகவும் நான் இருக்க மாட்டேன். பயப்படக்கூடாதுன்னா அதுக்கு இல்லை. எதற்கு பயப்படணும் அதற்கு பயப்படணும், எதற்கு பயப்படக்கூடாது அதற்கு பயப்படக்கூடாது. அப்படி தான் இருப்பேன். நான் ஏன் அரசியல் பேசலன்னு சொல்லிட்டு அரசியலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, முதல்ல உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் இத்தனை பேர் இருக்கீங்களே அப்படிங்கிறக்காக. இதை போடுறாங்களே என்னமான்னு தெரியாது. அதுதான் முதல்ல சொன்னேன். எடிட் பண்ணிவிட்டு என்னமா செய்யணும். அது டிவிக்கும் இருக்குது, பத்திரிகை நண்பர்களுக்கும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். உங்கள் முதலாளிங்க இல்லைன்னா என்ன பண்ணும்? டிவியில் உடனே இந்த அம்மா என்ன சொல்லும், அதாவது அரசாங்க கேபிள் டிவியில் நீங்கள் போட முடியாது, உங்கள் டிவி எல்லாம் அப்படிமா. பத்திரிகையில் போட்டால் உங்களுக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டேன் அப்படிமா. இதைத்தான் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். எதைத்தான் சொல்லுவாங்க, எதையாவது சொல்லிகிட்டே போங்க. ஆக இந்த படத்தில் முதல்ல நான் ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன். இயக்குனர் டி சந்தோஷ்குமார் ராஜன். அவர் சொன்னார் ராஜன் சந்தோஷ்குமார்னு, ரெண்டும் ஒன்று தான். நியூமராஜன் இப்படி சொன்னாலும் இவர் என்னுடைய உளவுத்துறையிலேருந்து என் கூடயே இருக்கார். வல்லரசு படத்துலேயும் இருந்தார். அதுபோக எத்தனையோ படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பார். ஆக எனக்கு ஒரு இணை இயக்குனராக இருந்தார். அவரை எனக்கு தெரியும். ஆக நான் அவரை நல்லபடியாக இருக்கேன். நல்லபடியாக இந்த படத்துக்கு அவருக்கே தெரியாது நான் தான் டைரக்டர்னு. என்கிட்ட கதை சொல்லத்தான் வந்தார். இது யார் சொல்ல வந்தார்னா, வசனகர்த்தா வேலுமணி, என்னுடைய தேவன், விருதகிரி, புதிய அதான் எங்கள் ஆசான், எல்லா படத்துக்கும் அவர் தான் வசனம். அவர் சொன்னார் இந்த மாதிரி சந்தோஷங்க உங்கள்கிட்ட கதை சொல்லணும் வந்தாருன்னா கதை நாளைக்கு கேட்குறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் சொன்னார். நாளைக்கு கேட்குறேன். ஏன்னா மனசில் எனக்கு ஏற்பட்டுருச்சு. இவர் பண்ணேன். அதே மாதிரி கதை சொல்ல வந்தார் நவீன். அடுத்ததாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தி நான் சொல்கிறேன். சந்தோஷம்னா நல்ல உழைப்பாளி. அதற்காகத்தான் நான் பண்ணேன். படம் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த விஜயகாந்தை பொறுத்த மட்டும் என் பசங்க இருக்காங்க, விஜயபிரபாகரன், சண்முக பாண்டியன், 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் என் பேரை எங்கேயும் யூஸ் பண்ணி இது வரைக்கும் அவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. என் கட்சியின் பேரையும் எதையும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், நீங்களாக இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. வந்துட்டார். இவர் பேர் நவீன். இவர் தான் கதாசிரியர். ரவிக்குமார் சார் கூட வாழ்த்தினாரே, அது இவர் தான். அவர்கிட்ட இருந்தார். மூடர் கூடத்தில் நவீன் வருது. ஒருத்தர் நவீன் கிருஷ்ணன் அம்மா வச்சுக்கன்னு தைரியமாக வச்சுனார். அதனால் நவீன் கிருஷ்ணன் அவர்கள் தான் கதை. அடுத்ததாக வசனம் வேலுமணி. தயவுசெய்து வரணும் மேடைக்கு வந்துருங்க. இந்த வேலுமணிங்கிறவர் வசனம் என் படங்களுக்கு எத்தனை படத்துக்கு வசனம் எழுதியிருக்கார். நல்லா எழுதுவார், எழுதக்கூடியவர் தான். சிலருக்கு இருக்கு. ஆனால் அடுத்த ஆள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாருங்கிறது ஒரு மனசு வரணும். ஏன்னா அவர் இயக்குனராக நினைப்பார்ல. அது இல்லாமல் அடுத்தவங்க இயக்குனர் சந்தோஷப்பட்டு பார்க்கறது தான் வேலுமணி. வேலுமணி பற்றி அறிஞ்சவங்க தெரிஞ்சதில் நானும் ஒருவன். அவர் எப்படி வச்சுருக்கேன் அதில் நானும் ஒருத்தனுங்கிறது தான். அதே மாதிரி கேமராமேன் பூபதியும் அறிமுகப்படுத்துன்னு வச்சுருக்கேன். ஏன்னா பூபதி முதல்ல நரசிம்மோட தான் எனக்கு பழக்கம். நரசிம்மா படத்துக்கு சுதீஷ் நரசிம்மா தானே தவசியா நரசிம்மா படத்துக்கு. ஏன்னா எனக்கு என்னுடைய படங்கள்னால எது முன்னாடி வந்துச்சு பின்னாடி வந்துச்சுன்னா
சமீபமாக நான் சினிமா உலகத்தை மறந்துருந்தேன். சண்முக பாண்டிய வந்தனால சினிமாவை பார்க்குறேன். அதனால் நான் ஏன்னா அரசியல் தான் என்னோட முழு நேரம் அரசியல். இன்றைக்கி வரைக்கும் தான் சினிமாவை பற்றி பேசி நாளையிலேருந்து என் சம்சாரம் பேசும். நான் பேச மாட்டேன். எனக்கு முழு நேரம் அரசியல் இருக்குது, என் கட்சி வேலைகள் இருக்குது. என் கட்சி வேலைகள் என்னென்ன பண்ணணுங்கிறதான். அதுமாதிரி நான் வந்து அதை அப்புறம் பேசுகிறேன். பூபதி எனக்கு வந்து நரசிம்மா தவசி விருதகிரி பண்ணார். இது 4வது படமாக எங்களுடைய கேப்டன் சினிக்கு சுதீஷ் தயாரிக்கிற படத்தில் 4வது படமாக பண்ணுறார். அதனால் இதில் என்ன ஒரு ஒற்றுமை என்றால் கதாநாயகனை அறிமுகப்படுத்தணும் இல்லையா. சண்முக பாண்டியன் அவர்களும் மேடைக்கு வரும். அதெல்லாம் என் பிள்ளை என்ன சொல்லணும்னு கேட்பேன். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். இவங்க என்ன பயந்துக்கிட்டு ஏதோ விஜயகாந்த் பக்கம் அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். அந்த முறை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லாட்டினாலும் முறைப்படி அவங்க ஆட்டி செய்வாங்க. இது வரைக்கும் இந்த திருவிழா வருவேன், காரு போகும் வரும். நான் எந்த பிரச்சனையும் தலையிட்டதில்லை. இவங்களே ஏதாவது கேஸஸ் ஃபைல் பண்ணி என் மேலே ஏதாவது ஒன்று பண்ணாதான் தவிர நான் எந்த பிரச்சனையும் எப்பயும் போக மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் மக்கள் தான் எனக்கு எல்லாமே. மக்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். அதற்கு என்னுடைய கட்சி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இது ஆணவமாக சொல்கிறேன்னா நான் தான் சொன்னேன். 12ஆம் தேதி பூஜைன்னு திங்கக்கிழமை தான் நான் கொடுக்குறேன், வியாழக்கிழமை. அது இத்தனை பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் எந்த நம்பிக்கையில் நான் செயற்குழு பொதுக்குழு போட்டேன்னா அவர்கள் மேல் உள்ள நம்பிக்கையில் தான். அதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஆக சிலர் வேணுமா நம்பிக்கை இல்லை, குறைஞ்சி போச்சு. குறைஞ்சிச்சா கூடிச்சா நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ பேச மாட்டேன், பார்த்துங்க. தேர்தல் எவ்வளோ நாள்? 4 மாதம். 4 மாதம் பயந்து போய் வேட்பாளரை சொல்கிறேன். விஜயகாந்த் கிடையாது, வேட்பாளர் இருக்காங்க. 40க்கு எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க இதில் எல்லாம் இருக்கலாம். அதனால தான் இப்போயும் அறிவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி ஏங்க பயமா? சில அரசியல் பேசக்கூட இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் ஏங்க ஏற்கால் நிற்கல பயமான்? பயம் எனக்கல்ல, அவங்களுக்கு. அதனால என் படத்தை போட மாட்டேங்கிறேன், பாட்டை போட மாட்டேங்க. போட சொல்லுங்க பார்த்துருவோம், தைரியம் இருந்தால். ஏன்னா இன்றைக்கி தைரியமாக நீங்கள் டிவியில் இருக்கீங்க, பேப்பருக்காரங்களாம். தைரியம் இருந்தால் கலைஞருக்கோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை கலைஞரோ என் படத்தை போடட்டும். எத்தனை படத்தை அவங்க வாங்கி முடக்கி வச்சுருக்காங்க தெரியுமா? நான் அதை பற்றி கவலைப்படலை. ஏனென்றால் மேலே தெய்வமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பி தான் அந்த அரசியலுக்கு வந்தேன். யாரையும் நம்பலை. இவங்க கூட்டணி வைப்பாங்க, அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு நம்பலை. அதனால தான் நான் வந்தேன். என்னை பார்த்து சொல்கிறாங்க தைரியம் இருக்கு. அந்த தைரியம் இருந்தால் எனக்கு எதிர்கட்சி தலைவர் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இருக்காது. எனக்கு எதிர்கட்சி தலைவர்லாம் வேணாம். அந்த நான் வேணாங்கிறேன். எப்படி வந்து ஒருத்தர் தைரியமாக வந்து ராஜினாமா, நீங்களும் தைரியமாக ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏன் என்ன கேட்குறீங்க? நீங்களும் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்களே. ஏன் இதற்கெல்லாம் பேசுகிறேன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் ப்ரெஸ் இருக்கீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். இது வந்து நான் சொல்லாமல் இல்லை. நான் என்னடா விஜயகாந்த் பார்க்குறேன்னா பார்ப்பேன், பார்க்கக்கூடாது இல்லை. எனக்கு நீங்கள் எல்லாரும் புதுசு. ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிறாங்க. ஆங்கிரினா என்ன? கோபக்கார இளைஞன். யாராம்? இங்கிலாந்து டீமோட பீட்டர்சன், கெவின் பீட்டர்சன். ஆங்கிரி யங் மேனுங்கிறோம். அதே மாதிரி டெல்லியில் நாம் பிரச்சாரமாக ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு கெஜ்ரிவால் வச்சு. அப்போ நான் என்ன கோவப்படக்கூடாது? கோவப்பட்டா தப்பான். ஏன் அவங்கள மாத்திரம் ஆங்கிரிம்பாங்க, நான் என்னையை மாத்திரம் சொல்லக்கூடாது. விஜயகாந்த் என்னையா அதான் சொன்னேன் என்னமான்னு சொல்லிட்டுப்பாங்க. அவங்க செய்கிற தப்பெல்லாம் என் மேலே பழிய போடுவாங்க. அவங்க குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதெல்லாம் தெரியாது, என்னையே தான் சொல்லுவோம். குடிச்சா என்ன தப்பா? நீங்கள் தான் தமிழ்நாடு பூரா திறந்து வச்சுருக்கீங்க, தமிழ்நாடு பூரா கடையை திறந்து வச்சுருக்கீங்க, தப்பா? ஏன் திறக்கிறீங்க? அப்புறம் ஏன் குடியாரன்னு பேசுகிறீங்க? இதெல்லாம் தான் சொல்கிறேன். இதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா எவ்வளோ இருக்குது. அது நேரம் வரும்பொழுது நான் பேசுவேன். இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேர் அறிமுகப்படுத்துகிறேன். இவங்களுக்கு உங்கள் ஆதரவு வேணும். பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் புகைப்பட நண்பர்களும் எல்லோரும் ஆதரவு கொடுக்கும். அதுக்காக தான் நான் பேசுகிறேன். இது போக விஜயகாந்த் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுவேன். அது சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு போடுவீங்க என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தங்களை பற்றி எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தங்களும் எந்தெந்த அளவு கஷ்டப்பட்டுருக்காங்க வாழ்க்கையில். இப்போ கூட செல்பொண்ணி சொன்னார் விஜயகாந்த் நல்லா, அவரை விட நீங்கள் பேர் எடுத்தீங்கன்னா. என் பிள்ளை இன்றைக்கி வரைக்கும் செல்வமணியை பார்த்துருக்க மாட்டாப்புல. செல்வமணிகிட்ட ஒன்று சொல்லிக்க இது வரைக்கும் வெளியே வருவாங்க போயிடுவாங்க. பக்கத்து வீடு, ஏன்னா எனக்கு அவருக்கு ஒற்றுமை இருக்குன்னா நீங்கள் நிற்கிற வீடுக்கு பக்கத்து வீடு செல்வமணி வீடு தான். இது வரைக்கும் நான் செல்வமணியை பார்த்தது கூட கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா நான் வாட்டு போகாமல் வருவேன், என்னுடைய வேலையை உண்டு. அதே மாதிரி அவரும்
பக்கத்து வீடு தான் விஜயகாந்தை பார்க்க நினைக்க மாட்டேன். ஏன்னா அவர் வேலை 1008 வேலை இருக்குமா, அவருக்குன்னு எனக்குன்னு இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கு வேலைகள் இருக்குது, அதனால் அந்த வேலைகளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ கூட நேற்று கூட விக்ரமன் சார் ஏன் டைரக்டர் சொன்னேன்னா, அவர் சார் நான் 11:30 12 வாங்க சார். இல்லை சார் நான் வந்து முதலே நான் நான் கடைசி நிமிஷம் தான் சொல்கிறேன். 12ஆம் தேதி பூஜைங்கிறத திங்கக்கிழமை முடிவு பண்ணுறேன். இவர்கிட்ட பேசுகிறேன் புதன்கிழமை எல்லார்ட்டையுமே. வேலைக்கிழமை பூஜை. அவர் சொல்கிறார் வருகிறேன். ஏன்னா அதுதான் விஜயகாந்த் மேலே பிரியம் இருக்கவங்க யார் யார்கிட்ட சொன்னால் அவங்களாம் வந்துட்டாங்கப்பா.